ஹல்லேலூயா. மெல்ல கூட சொல்லலாம் ஹல்லேலூயா. இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு கூட சொல்லலாம் ஹல்லேலூயா. நம்ம சத்தம் போட்டால் பாதாளத்துக்கு கேட்கும். இன்னும் கூட ரொம்ப சத்தம் போட்டால் பரலோகத்துக்கு கேட்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப குறைச்சி கம்மியாக நம்ம சத்தம் போடணுமோ அந்த அளவுக்கு சத்தம் போட்டால் போதும். ஏன்னா சத்தம் போடுறதுக்கு இனி நிறையா பேர் வருவாங்க. தேவ ஊழியர்கள், மேடையில் இருக்கிற பெரிய பெரிய தேவ பாஸ்டர், இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண பாஸ்டரெல்லாம் நாங்கள் ஆன்லைனில் தான் பார்த்துருக்கோம். அநேக பாஸ்டர் இங்கே வந்து பார்க்கும்போது தான் அவங்களெல்லாம் இப்போ பார்த்து தான் தெரியுது. அவங்களெல்லாம் நான் ஆன்லைனில் தான் பார்த்துருக்கேன். இப்போது நாங்கள்லாம் சத்தம் போட்டுருக்கு இருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி கூட்டம் நடக்கும்போது ரொம்ப குவைட்டாக இருக்கணும். அதனால் எவ்வளோ கம்மியாக ஒரு ஆமைன்னு சொல்ல முடியுமோ அவ்வளோ கம்மியாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சரியா? ரொம்ப கம்மியாக சொல்லணும். கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தினாலும் ஓகே, ஒரு கை உயர்த்தினாலும் ஓகே. நல்ல கையை உயர்த்தி கம்மியாக சொல்லுங்க ஆமென். ஆமென். இவ்வளோ கம்மியெல்லாம் வேணாம், இன்னும் கம்மியா கையை உயர்த்தி ஆமென் ஆமென். இன்னும் ரொம்ப குறைச்சு சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமென் 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 ஆமென். இயேசு ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம். டக்குன்னு ஒருத்தங்க எடுத்து வாசிக்கணும். பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனம். பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு சமயம் உண்டு. தேவ பிள்ளைகள் எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் கை உயர்த்தணும். ஒருத்தர் கூட கை உயர்த்தாம இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க. என்னுடைய காலம் வருகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னுடைய காலம் வருகிறது. ஆண்டவர் நம்மை இந்த காலத்தில் நடத்த போகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவர். மெல்ல மெல்ல சொல்லுங்க ஆண்டவர் என்ன அவருடைய காலத்தில் நடத்த போகிறார். நல்ல 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 பக்கத்துல ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க என் காலம் வருகிறது. நல்லா சொல்லுங்க எனக்கு காலம் வருது. என் குடும்பத்துல என்ன கொண்டுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆபிரகாம் ஒரே ஒரு தான், அவனை கொண்டுதான் கர்த்தர் வாக்குத்தத்தத்தையே தொடங்கினார். நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். தப்பு தான். ஏன்னா என் தமிழ் வேற மாதிரி இருக்கும், உங்க தமிழ் வேற மாதிரி இருக்கும். புரியுதுன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா பரவாயில்ல. அப்போ ஒருத்தனை கொண்டு கர்த்தர் எதை வேணாலும் செய்ய முடியும். நான் சொல்றதை மட்டும் கை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் நினைச்சா, மெல்ல மெல்ல ஆண்டவர் நினைச்சா எனக்காக எதை வேணாலும் செய்ய முடியும். ஒரு இடத்தில் ஆண்டவர் இல்லைன்னு தெரிஞ்சிட்டாலே அங்கிருந்து நம்ம விலகிடணும். தப்புதான் தப்புதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலிருந்து அடுத்த காலத்துக்கு போகிறாருன்னா நீங்களும் பின்னாடி அதே காலத்தில் இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஒரு சீசனை விட்டு அடுத்த சீசன் உங்களை கொண்டு போறாருன்னா நீங்க அடுத்த சீசனுக்குள்ள போகணும். கையை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க இனிமேல் தான் எனக்கு நல்ல காலத்தை கர்த்தர் வைக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா 55:8 ஆண்டவர் சொல்றார் என் வழிகள் சொல்லுங்க உன் வழிகள் அல்ல. டி மைனர் கொடுங்க. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நீர் பெரியவர். நல்ல கை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க, ராஜான்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. எனக்கு காலம் வருகிறதுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு நல்ல காலங்களை வைக்கிறார்னு சொல்லுங்க. என் குடும்பத்திற்கு நல்ல காலம் வருகிறது. என் ஆண்டவரே எனக்கு அதை செய்கிறார். ஏன்னா கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருப்பதா நான் அசைக்கப்படுவதில்லை. வாயை திறந்து என்னென்ன சொல்லணுமோ ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்தை மறந்து கிருபை வேணும்னு சொல்ற தேவ பிள்ளை வாயை திறந்து கிருபைன்னு சொல்லு. வல்லமை வேணும்னு சொல்ற தேவ பிள்ளை வாயை திறந்து வல்லமைன்னு சொல்லு. கர்த்தர் எனக்குன்னு முன் குறிச்சதை நிறைவேற்ற போகிறார். தேவ ஊழியர்களை கொண்டு கர்த்தர் பேச போகிறார். நான் நம்புகிறேன்.
எப்போதும் என் கண் முன்னே உம்மைதான் நிறுத்தி உள்ளே. டாடி டாடி எப்போதும் என் கண் முன்னே உம்மைதான் நிறுத்தி உள்ளே. எப்போதும் என் கண் முன்னே உம்மைதான் நிறுத்தி உள்ளே. அதனால அசைக்கப்படல. எப்போதும் என் கண் முன். ஏன் வாயை திறக்க கூடாது? நல்ல நாள் நல்ல காலம், வாயை திறக்கலாமே. எனக்கு வலப்பக்கத்தில் இருப்பதனா என்னை அசைவுற விடமாட்டே. எனக்கு வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுற விடமாட்டே. கை உயர்த்தி சொல்லுவோம். நிறுத்தி உள்ளே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா உங்களதான் 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 உம்மைதான். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. நல்லா 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 ஆராதனை உமக்கே. ஏசப்பா ஏசப்பா நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. பாடுங்க பாடுங்க. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி வருகிறது வருது வருது வருது. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்கு நிறைவான மகிழ்ச்சி நீரே நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே நித்திய பேரின். கை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கே. கை உயர்த்தி பாடுங்க 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 பாடுங்க. உன் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். உன் சிந்தையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். இத்தனை நாள் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாதபடிக்கு, ஒரு தெரிந்த புத்தியை இல்லாதபடிக்கு, சரியான முடிவை எடுக்க முடியாதபடிக்கு, பிசாசு மைண்ட தடை பண்ணி வச்ச காரியத்திற்கு, உன் இதயத்தில் வைத்த காரியத்திற்கு கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து ஏசாயாவுக்கு சொன்னார், பயப்படாதே பயப்படாதே, நான் கர்த்தர். உன் வலது கரத்தை பிடித்து சொல்வது என்னவென்றால் பயப்படாதே. என் பயம் எல்லாம் போகட்டும். என் படிப்பை குறிச்சு பயம் போகட்டும். என் எதிர்காலத்தை குறிச்சு பயம் போகட்டும். நாடெல்லாம் ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. அனுதினமும் அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. இன்னும் கூட சத்தம் உயரலாம் உயரலாம் உயரலாம். அனுதினமும் உமக்கே. ஆமா, வளருவேன் வளருவேன் வளருவேன். வளர்த்துவார் கர்த்தரே, வளர்த்துவார்.
அபிஷேக ஒளிவ மரம் உங்க ஆலயத்தில் நடப்பட்டவள். உறுதிப்படுத்துற உங்க சமூகத்தில் வாழ்கின்றவள். உம்மன்பையே கை உயர்த்தி என்னை காப்பாற்றும் காவலர் நீரே. அயராது நீர்ப்பாய் தெரியும் நம்பிக்கை. கை உயர்த்தி காப்பாற்றும் காவலர் நீரே. அப்பா அயராது நீர்ப்பாய்ச்சு மீரே. எனக்கு தெரியும் என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர். இந்த சேதமும் இன்றி காப்பவர். இந்த தேவைகள் யாவையும் எந்த சேதமும். ரெண்டு கை உயர்த்தி தேவ பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள் கை உயர்த்தி சொல்லுவோம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. சத்தம் உயரட்டும். ஆமென் அல்லேலூயா. இன்னும் சத்தமா கை உயர்த்தி ஏசையா 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 ஏசையா. சத்தம் ஏசையா. என் நீதி நீரானையா ஏசையா ஏசையா. கலரு பரவாயில்ல. ஆண்டவர் சமூகதான் நமக்கு பலம். ஆண்டவர் சமூகதான் நமக்கு ஆசீர்வாதம். எல்லாரும் பலவீனர்கள். இந்த டீச்சர்லாம் பாருங்களேன், அவங்க பலவீனங்கன்னு உங்க முன்னாடி ஒத்துக்கவே மாட்டாங்க. டீச்சர் எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த பேரு டீச்சர். கிளாஸ் ரூம்ல வந்து நீங்க டீச்சருக்கு தலைவலியாவே இருந்தாலும் நீ பயப்படணுங்கிறதுக்காக ஒரு மிரட்டு. பலவீனர்கள் சொல்ல எனக்கு இடுப்பள்ளி சொல்ல மாட்டாங்க. வீட்டில் போய் அவங்க கணவனும் பிள்ளையும் கேட்டதான் தெரியும் நம்ம அம்மா ஒரு டம்மி பீஸ். இது இந்த மினிஸ்டர் எம்எல்ஏவெல்லாம் பாருங்க, அவ்வளோ சுகர் பிபி எல்லாம் இருக்கும். வெளியே வரும்போது வெள்ளை சட்டை போட்டு அப்படியே நடந்து பார்த்தா பலவீனர் மாதிரி இருக்காது. ஏன்னா கவுன்சிலர், நான் சமுதாயத்தில் பெரிய ஆள்பா, தண்ணீர் வரல, ரோடு பிரச்சனைனா என்னதான் வருவாங்க. நான் போய் எப்படி பலவீனன்னு சொல்ல? உங்க அப்பா எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்க்குற அநேக யூத் மீட்டிங்லாம் போய் அநேக வாலிபர்கள் கிட்ட கவுன்சிலிங் வரும்போது சொல்ற வார்த்தை என்னன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். எங்க அப்பாவுக்கு இந்நாள் வரைக்கும், எங்க அப்பாவுக்கு 63 வயசு ஆச்சு, எங்க அப்பா டிப்ரெஷன் சொல்லி நான் கேட்டதில்லை. எங்க அப்பா ஸ்ட்ரெஸ் சொல்லி நான் கேட்டதில்லை இப்ப வரைக்கும். மேடர்களுக்கு அநேக தேவ ஊழியர்களுக்கு அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது, சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ 9th படிக்கிற பிள்ளை 8th பிரஷர், பயங்கர ஸ்ட்ரெஸ். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தை யாருக்கும் தெரியாது. லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிப்ரெஷன்ங்கிற வார்த்தை, ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தை, பிரஷருங்கிற வார்த்தை. உங்க அப்பா உங்ககிட்ட பலவீனன்னு சொல்ல மாட்டாரு, காசு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க அப்பா வந்து எனக்கு எல்லாம் செஞ்சிருவாரு, ஃபீஸ் கட்டிடுவாரு, ஒரு பென்சில் வேணா கூட என்ன சொல்ற அப்பா, அப்பா கிட்ட அப்ப காசு இருக்காதான் அவர் சொல்லுவாரு வாங்கிடலாமா வாங்கிடலாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அம்மா கிட்ட கேளுங்க, அம்மா பலவீனம் ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெருமூச்சு வாங்குவாங்க. அப்பாடா, அங்கதான் உங்களுக்கு தெரியும் பலவீனன். உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. ஏன் நீங்களே ஒரு பெரிய பிரச்சனைக்கு போன உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன், உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். பெங்களூர்ல போன மாசம் நான் ஒரு யூத் மீட்டிங் போது ஒரு புள்ள அழுதுச்சு பயங்கரமா. வந்து என்ன அப்படின்னா அது சொல்லுச்சு, எங்க அப்பா அம்மாக்கு தெரியாத பெரிய பெரிய சீக்ரெட் என் ஃப்ரெண்டுக்கு தெரியும். என் போன் பாஸ்வேர்டு பாஸ்டர் என் ஃப்ரெண்டுக்கு தெரியும். நாங்க 2 பேரும் ஒரே ஃபிங்கர் பிரிண்ட் தான் வச்சிருக்கிறோம். சரி, அதுக்கே அழுகிற? என் பாய் ஃப்ரெண்ட் அவளே கூட்டிட்டு போயிட்டா. கரெக்ட் தானே? எல்லாமே சொல்லிருக்கேன், கடைசியில் அதையும் கொடுத்துட்டேன். சூப்பர், வெல் டன். இப்ப நீங்க எதுக்கு அழுகிற? பாருங்க, நீங்களே உங்க சீக்ரெட் அப்பா அம்மா அடிப்பாங்க, அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க. யோசிங்க. இப்ப சமீபத்தில் பாருங்க, கோயம்புத்தூர் பக்கத்துல நான் ரித்தனியான ஒரு மக அப்பா கிட்ட சொன்னா அப்பா எனக்கு மானம் போயிடும், அப்பாவோட ரெப்புடேஷன் போயிடும், ஒண்ணுமே சொல்லாம தன் உயிரை மாய்த்து கொண்டாள்.
ஏன்னா நான் பலவீனன் அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, நான் கஷ்டப்பட அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. அப்பா கிட்ட சொன்னா அப்பா என்ன யோசிப்பாரு? ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டேன், இந்த காலை வேளையில நீங்க பலவீனன் ஒத்துக்கிற ஒரே இடம் தெரியுமா? தேவ சமூகம் மட்டும்தான். ஐயோ, இதுக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் நல்லா கை தட்டி இருப்பாங்க, நல்லா ஆமென் சொல்லி இருப்பாங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? நீ பலவீன, ஆனா நீ வந்திருக்கிற இடம் எது தெரியுமா? உன்னை பலப்படுத்துகிற இயேசுவிடத்தில் இதுவரைக்கும் தட்டாத மாதிரி கை தட்டி, இதுவரைக்கும் சொல்லாத மாதிரி 3 முறை ஆமென் 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 ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. நான் பலவீன, பலவீன மாதிரியே சொல்லுங்க. நான் பலவீனன். இந்த மீட்டிங் முடிச்சிட்டு போறதற்குள்ள, இந்த கூட்டத்துக்கு கடைசி ஜெபம் பண்ணி ஆமென் போறதுக்குள்ள கர்த்தர் என்னை பலப்படுத்துவாராக. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே கையை உயர்த்தி சொல்லு. எல்லாவற்றையும் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் பலன் தருவார். ஆமென். அதான் எல்லாவற்றையும். நான் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே சாப்பிடுறதுக்கு மட்டும் பலன் போடல. உங்ககிட்ட கேட்டு நான் எதிர்பார்த்த தப்பு தான். இடையில ஆமென் சொல்லுவீங்க, யோசிச்சது தப்பு தான். யோசிச்சு நான் அடுத்த 1 மணி நேரத்தில் கிளம்பி கோயம்புத்தூர் போயிருவேன், அப்புறம் கூட ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும், சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, கை கழுவுறதுக்கு மட்டும் இல்ல, படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஆராதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பிரசங்கம் பண்றதுக்கு மட்டும் இல்ல, எல்லாவற்றையும். என்னை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன பலப்படுத்துறது? எங்க அப்பா இல்ல, என்ன பலப்படுத்துறது? நான் சாப்பிடுற சாப்பாடு இல்ல, என்ன பலப்படுத்துறது? பெரிய பெரிய படிப்பு இல்ல, என்ன பலப்படுத்துறது இயேசு மட்டும்தான். எழுப்பி நிக்கிறீங்களா? ஒரு 15 to 10 minutes கத்திர ஆராதிப்போம் ஃப்ரீயா. நல்ல அப்பா பலப்படுற மாதிரி எந்திரிக்கணும். ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாலிப கூட்டம் தான் வாழ்க்கையில பயங்கரமான மாற்றத்தை பண்ணுவோம். நான் நம்புற மேடையில் இருக்க அநேக ஊழியக்காரங்களுக்கும் தெரியும். நாங்கெல்லாம் சில நேரம் மாறினதுக்கு காரணம் இந்த மாதிரி வாலிபர் கூட்டம் தான். நான் ஆண்டவரிடம் தொட்டதே வாலிபர் கூட்டம் தான். சொல்லுங்க ஆமென் ஆமென். கடைசியில பின்னாடி ரோல இருந்தேன். என்ன நடந்துச்சு? இதுல பின்னாடி இருந்து ஸ்ப்ரிங் மாதிரி வந்து முன்னாடி விழுந்து கண்ணை திறந்து பார்த்தா கீழே கிடக்கிறேன், மேடை கீழே. இப்பெல்லாம் அது நடக்குமான்னு சொல்லுங்க ஆமென் ஆமென். இன்னைக்கு நீங்க பிரத்யேகமா ஒண்ணுக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே என் கண்ணை திறங்கன்னு சொல்லுங்க. கண்ணை திறங்க. மெல்ல மெல்ல சொல்லுங்க, என் கண்ணை திறங்க. கண்ணை திறங்க. சாதாரண கண்கள் அல்ல, சாதாரண கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள். ஆவிக்குரிய கண்கள். 2 கண்கள் இருக்கு. ஒன்னு பிசிக்கல் ஐ, எப்படி? பிசிக்கல் ஐ. இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் ஐ, எப்படி? ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய கண்கள். பாருங்க, ஆகார் பாலைவனத்துல போனோம். நீங்க தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்படியோ உங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீ எதை கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேளு. எனக்கு எங்க அப்பா அப்படிதான் வளர்ந்து, எதை கேட்டாலும் பென்சில் வேணுமா ஆண்டவர்கிட்ட கேள், ரப்பர் வேணுமா கேள், அது வேணுமா கேள், இது வேணுமா கேள். அப்போ நம்ம இப்ப நான்லாம் சில ஊழியத்துக்கு வந்த புதுசுல நான் கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்களே, ஒண்ணுமே பண்ணாம எனக்கு மட்டும் எல்லாரும் கேட்கிற கேள்வி நானும் கேட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு அப்பதான் ஒண்ணு நினைவுபடுத்தினார். நீ என்னை பார்த்து ஏன் செய்யலன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிருக்கேன்னு கொஞ்சம் சுத்தி பார். ஆமென். தப்புதான் தப்புதான். ஏன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் பாஷை கொஞ்சம் புரியாது, கஷ்டம்தான். நான் புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவரை நான் குறைச்சுக்கிறேன். சொல்லுங்க ஆமென் ஆமென். சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ஏன் சொன்ன தெரியுமா? நீங்க ஆமென் சொல்லாதனால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்க ஒரு காரியத்தை ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுத்தி பார். ஆவிக்குரிய கண்கள்ல கர்த்தர் உனக்கு இன்னைக்கு சகல காரியத்தையும் உனக்கு காட்டணும். உன் குடும்பத்தை குறிச்சதான திட்டத்தை காட்டணும். உன் எதிர்காலத்தினுடைய திட்டத்தை கர்த்தர் கொடுக்கணும். அது நான் சொன்ன காலத்தில், இன் இஸ் டைம். சொல்லுங்க, அவர் நேரத்தில், அவருடைய நேரத்தில். என் நேரம் இல்ல, அவர் நேரத்தில். என் நேரம் வரைக்கும் இது நல்லது எல்லாம் கெட்டதுதான், ஆனா இன்னைக்கு அவருடைய நேரத்தில் நடக்க போகிறது.
ஆகார் தெரியும் தானே, இப்படி பாலைவனத்துல போகும்போது இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தர் லேட்டா பேசி இருந்தா அவனும் அவன் பிள்ளையும் மறிச்சிருக்க கூடும். கர்த்தர் இடத்துல கேட்கிறா, நீர் என்ன பாக்குறீரா, நீர் என்ன பாக்குறீரா, நான் தவிக்கிறேனே பாக்குறீரா, என் குழந்தை தவிக்கிறே பாக்குறீரா, தண்ணிக்காக 2 பேர் உடலும் உஷ்ணத்துல வெந்து போய் இப்படி இருக்கே பாக்குறீரா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் பார்க்கிறது இருக்கட்டும், நீ கொஞ்சம் கண்ணை திறந்து போ. ஆமென். இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, ஆண்டவர் ஆகாரின் கண்களை திறந்தார். ஆமென். ஆகார் குருடா? அதான் உங்ககிட்ட கேட்கறேன் பாருங்க, ஆகார் குருடா? குருடா? ஆகார் கண்ணு நல்லா தெரியும். அவர் ஆகாரின் கண்களை திறந்தார். ஏன் திறக்கணும்? பார்வை நல்லா இருக்கும் போது ஆவிக்குரிய கண்களை திறந்தார். கண்ணை திறந்து பாருமா. என்ன ஆண்டவரே? கண்ணை திறந்து பார்த்தா அங்க ஜீவ நீரூற்ற கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை சுத்தி தான் எல்லாருக்கும் மகன், தம்பி, தங்கச்சி, மேல சில வெளியே பார்த்த சில வயசான அங்கிள், ஆன்டி, உங்களுக்கு சுத்தி தான் கர்த்தர் வச்சிருப்பார் எல்லாம். தாவீது சொல்றான் பாரு, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். தாவீது குருடன் பைபிள் எங்கேயுமே போடலையே. ஏன் ஜெபிக்கிறான்? என் கண்களை திறந்தருளும். ஏன் ஜெபிக்கிறான்? குருடா தாவீது? யோசிங்க. டான்ஸ் ஆனா மட்டும் தாவீது வந்து நிறுத்திடுவீங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன், குருடுக்கு வந்து சொல்லுங்க, தாவீது குருடன் போட்டிருக்கா? ஏன் ஜெபிக்கிறான்? என் கண்களை திறந்தருளும். ஏன்? ஆண்டவரே, பிசாசானவன் நீங்க செய்யற அதிசயத்தெல்லாம் பார்க்க கூடாதபடிக்கு, நீங்க எனக்கு வச்சிருக்கிற சில உயரங்களை பார்க்க கூடாதபடிக்கு அடைச்சு வச்சிருக்கான். என் கண்களை திறந்தருளும். ஆமென். That is a great prayer. Jesus. Hallelujah. 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 சொல்லுங்க, Hallelujah. Hallelujah. என்னக்கோ நீர் எழுத துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எழுத துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, கைதட்டி ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. என்னக்கோ கைதட்டி, என்னக்கோ நீர் எழுந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. நல்லா நல்லா என்ன கொர்ற தெரியுமா? பாடுறவங்களின் ஊற்று வாயை தர, உன் வாயிலிருந்தே ஊற்று உண்டாகட்டும். ஆமென், ஆமென். ஏன் கை தட்டக்கூடாது? ஏன் வாய் திறக்கக்கூடாது? ஆராதிக்கலாமே. ஆவியானவரே, 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 எஸ்ஐயா, ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் வேதனை தருகின்றீர், சத்துவமில்லா நேரத்தில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து கர்த்தர் தேற்றுகிறார், உங்க வேதனை தருகின்றீர், சத்துவமில்லாமா அதை பெருக செய்கின்றீர். கொண்டாடுவோம். ஆவியானவரே, இன்று பலனடைந்திடுவே. சொல்லுவோம். ஆவியானவரே, பலனடைந்திடுவே, பலனடைந்திடுவே. கைதட்டி என்னக்கோ, என்னக்கோ நீர் எழுந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எழுந்த துணையாளரே, கைதட்டி கைதட்டி தாகம் தீர்க்கும், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆமா ஆமா, ஆவியானவரே, பலன் திறக்கிறார், திறக்கிறார், திறக்கிறார். ஆவியானவரே,
அபிஷேக ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு எங்கள் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அபிஷேக அபிஷேக ஸ்தோத்திர பலி. கைதட்டி சத்தமா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி. ஓ அப்பா தலைக்கு மேல கைதட்டி சொல்லலாம். அப்பா 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 எல்லா கை மேல உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு யெகோவா ஷம்மா கூடவே இருப்பவரே. யெகோவா ஷம்மா கூடவே இருப்பவரே. எனக்கு கூடவே இருப்பவரே. யெகோவா ஷம்மா என்றென்றோ கூடவே இருப்பவரே. யெகோவா ஷம்மா. அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டே திகைய மாட்டே நீர் என்னோடு உண்டு. இருள் நீரை பயப்படாத கண்களை திறக்கிறார். நடக்க நேர்ந்தாலோ கலங்க நீர் என் பக்கம் உண்டு. இப்படி சொல்லுங்க. வார்த்தையாலே தேற்றுவி சமூகத்தாலே நடத்துவீர். என்ன வார்த்தையாலே ஆமா நடத்துவீர். கைதட்டி என்னக்கோ என்னக்கோ நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. தீக்கிறார் தீக்கிறார் வெல நடைகிற ஆவியானவரே 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 நல்ல பல நடைந்து ஆராதிப்போ. தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. ஓ துணையாளரே உமக்கு ஆராதனை. ஓ வானபீடாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபீடாவே சத்தமா சத்தமா ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே துதித்துக் கொண்டே துதி 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 துதி. உன் கண்களை கர்த்தர் திறக்கட்டும். பிசாசு அடைச்ச கண்களை, பிசாசு குருடாக்கி போட்ட ஆவிக்குரிய கண்களை யார பார்த்தாலும் நம்பற உன்னை கர்த்தர் ஆவிக்குரிய கண்களை திறக்க வைத்து பார்க்க வைக்கட்டும். பலப்படுத்துகிறான். உன் படிப்பை பலப்படுத்துகிறான். உன் குடும்பத்தை பலப்படுத்துகிறான். உன் சிந்தையை பலப்படுத்துகிறான். பலவீனப்பட்ட உன்னை, பலவீனமா இருந்த உன்னை, பலவீனமான சிந்தை வச்ச உன்னை, பலவீனமான யோசனை வச்ச உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிறான். அக்கினி எரியட்டும். துதிப்பேன் துதிப்பேன்
துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். கொண்டாடுங்க, கர்த்தரை கொண்டாடுங்க. இயேசுவை கையை தட்டி கொண்டாடு. தட்டவே ஒரு பலன் வருகிறது. உன் சிந்தைய ஒரு பலன், உன் இதயத்தில் ஒரு பலன், உன் படிப்பில் ஒரு பலன், நீ முடிவெடுக்கிறதுல ஒரு பலன். ஏன்னா உன்னை பலப்படுத்துகிற இடத்துக்கு வந்திருக்கிற, நீ பலவீனன் ஒத்துக்கிற இடத்துக்கு வந்திருக்கிற. பலன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீ கூட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்ன உனக்குள்ள ஒரு பலன் வரட்டும். நான் பெற்றுக்கொள்கிறேன். அந்தல் கபரி அந்தல் கரோ அந்தல் கபரவா மந்தல் கந்தல் கம்னோ பெற்றுக்கொள்கிறேன். ஓ ஹalleluya. ஓ பயங்கர தேவ பிரசன்னம். இதுவரைக்கும் நீ கண்டிராத தேவ பிரசன்னம். ஓ இதுவரைக்கும் நீ உணராத ஒரு தேவ பிரசன்னம் இந்த வளாகம் முழுவதுமா. ஓ கிருபை பெற்ற தேவ பிள்ளை கிருபை பெற்ற மாதிரி கை தட்டு. ஆமென். பலன் பெற்ற தேவ பிள்ளை பலன் பெற்ற மாதிரி கை தட்டு. இப்ப பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். உன் வீட்டில் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறான். உன் முடிவுகள் பலனாகிறது. ஆமென். உன் டிசிஷன் பலனாகிறது. ஆமென். நான் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறேன். ஓ ப்ரோ, எஸ். நீ கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதற்குள்ள கர்த்தர் உன் கண்களை திறந்து உன்னை பலப்படுத்துகிறார். Thank you. Thank you அப்பா. ஓ எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஆண்டவர்கிட்ட மட்டும் இருந்து நீ எஸ்கேப்பே ஆக முடியாது. மோசேயை கர்த்தர் கூப்பிடும் போது எஸ்கேப் ஆறான். ஆண்டவரே, I am not fit for speaking. நான் திக்குவாய் மந்தனா. ஆண்டவர் கேட்க, உங்களோட ஒருத்தர் இருப்பா தெரியுமா? யாரு? ஆரோன். கூப்பிடு. அவனுக்கு வாய் நல்லதானப்பா இருக்கு. நீ போ, அவன் பேசுவான், நீ சும்மா இரு. ஆண்டவரே, நான் பேச முடியாது, நான் எதுக்கு போகணும்? டேய், நான் உன்னை கொண்டு செய்ய நினைச்சது உன்னை கொண்டு தான் செய்வேன். ஐயோ, ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு புரியும், ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு புரியும். உண்மையா தேவ ரீல்ஸ் பார்க்காம, இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்காம இருக்கிற தேவ பிள்ளைக்கு புரியும். சும்மா யூடியூப பார்த்து ரீல்ஸ் பார்த்துட்டு வர சில மண்டைகளுக்கு இது புரியாது. என்னை கொண்டு செய்ய நினைத்தது உன்னை கொண்டு செய்ய, உன்னை கொண்டு தான் செய்வேன். ஆமென். நீ திக்குவாயாரு, மந்தனாவாரு, முட்டாளாரு, யாரா வேணாரு. எஸ் ஜீசஸ். உன் குடும்பத்தை உன்னை கொண்டு ரட்சிக்கணும்னா உன்னை கொண்டு தான் ரட்சிப்பான். உன்னை கொண்டு தான் உன் குடும்ப ஆசீர்வாதம் பார்க்கணும், உன்னை கொண்டு தான் செய்வான். Hallelujah.
ரீமைனர். கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. இந்த வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உனக்கு மேல ஆண்டவர் ரொம்ப பாசம் வைத்திருக்கிறார். தப்புதான், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் புரிஞ்சிருக்கும். உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறார், ரொம்ப வச்சிருக்காரு. ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு இடத்துல நான் நம்புறேன், கர்த்தர் இந்த வருஷம் ஒன்று உயர்த்துவார். ஆமென். சாட்சியை நிப்பாட்டுவார். ஏதோ ஒரு இடத்துல நிச்சயம். படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எக்ஸாம்லயா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், நீ செய்யற சின்ன சின்ன காரியத்துல கூட ஆண்டவர் வெளிப்பட்டு உன்னை சாட்சியாய் நிப்பாட்டுவார். ஆமென். ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆமென். நீ அடிக்கடி ஏமாந்து போற தெரியுமா? அதுக்கு ஆவிக்குரிய கண்கள் வேணும். அடிக்கடி 4-5 பேர்த்த நம்புற தெரியுமா? அத பகுத்தறிவுக்கு தான் ஆவிக்குரிய கண்கள் வேணும். ஆமாப்பா. உன்னை ஹெல்ப் பண்றேன், உதவி செய்யறேன்னு நண்பங்கிற ரூபத்துல வந்து புரியுங்க. கவனிங்க 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 மக, கவனி தம்பி, கவனி. நல்லா ஜெபிச்சுட்டு இருந்த நீ, நல்லா ஆராய்ச்சிட்டு இருந்த நீ, நல்ல தேவ சமூகத்துக்கு வந்த நீ, தேவ சமூகம் தான் பலன், தேவ சமூகத்துல எனக்கு விடுதலை உண்டு, தேவ சமூகத்துல தான் எனக்கு மகிழ்ச்சி உண்டு இருந்த நீ, நண்பனுங்கிற ஒரு ரூபத்துல ஒருத்தன் வந்து, இல்ல ஒருத்தி வந்து உனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உன்னால ஜெபிக்க முடியல, உன்னால பைபிள் வாசிக்க முடியல, உன்னால சபைக்கு வர முடியல. ஏன் தெரியுமா? உனக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல. அது வரைக்கும் ஜெபிச்சிட்டு இருந்த நீ, அது வரைக்கும் பாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்த நீ, அது வரைக்கும் அப்பா அம்மா கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் இருந்த நீ, இப்ப தனியா ஒரு அறையில உட்கார்ந்து போன்ல பேசிட்டு, போன்ல நேரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ண கூட முடியாம இருக்கிற. ஏன் தெரியுமா? நண்பங்கிற ரூபத்துல வந்த அந்த பிசாசை உன்னால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு தான் ஆவிக்குரிய கண்கள் தேவை. ஆமென். Spiritual eyes is very important. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையுடைய கண்களை திறந்தருளும். நான் சொன்னது ஏதோ பக்கத்துல இருக்கிற ஸ்டான்லி பிரதருக்கோ இல்ல முன்னாடி இருக்கிற ஸ்டெல்லா சிஸ்டருக்கோ நடந்தது இல்ல. உங்களிலும் அதிகமாய் ஆராதிச்ச தாவீதுக்கு சொல்றான், கண்களை திறந்தருளும். ஆமென். உங்களிலும் அதிகமா வேதத்துல இடம்பெற்ற ஆகாருக்கு கண்கள் திறக்கப்பட்டது. யோசிங்க. அப்ப நீங்கள் நானே ஏமாத்துறோம். கை உயர்த்தி சொல்லுங்க, அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. கை உயர்த்தி, கை உயர்த்தி, அக்கறை உள்ள தெய்வம் நீர்தான். அப்பா அப்பா தேற்றார் தேற்றார். என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. நம்புறேன் நம்புறேன். என் தாயை விட, என் தகப்பனை விட, என்னை நேசிக்கும் யாரையும் விட. கை உயர்த்தி, கை உயர்த்தி. என் தாயை லாஸ்ட் 5 minutes. என்னை நேசிக்கும் யாரையும். 2 கையை உயர்த்தி. அக்கறை உள்ள, அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. அதனால உட்கார வைத்திருக்கிறார், அதுக்கு வைத்திருக்கிறார். அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. என் தாய் விட, என் தாயை விட, என் தகப்பனை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட. என் தாயை விட, என் தகப்பனை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட. அக்கறை உள்ள தெய்வம், அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, ரொம்ப ரொம்ப அக்கறை உள்ள தெய்வம். அழுது அழுது அழுது. நீ பலப்படுத்துற இடத்துக்கு வந்துருக்கிற. விட்டு ஃபுல்லா விட்டு. அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே.
காரியம் சொல்லிட்டேன். உன் காலம் ஆரம்பமாகிறது. உன் காலம் ஆரம்பமாகும் பொழுதே கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிற போதே உன் கண்களை கர்த்தர் திறக்கிறார். இனி நல்ல காலங்களை உன் கண்கள் பார்க்க ஆரம்பிக்க போகிறது. நல்ல செய்திகளை உன் காதுகள் கேட்க போகிறது. ஆண்டவர் இனிமேல் யாரு கூட நீ சேர்ந்தாலும் ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிற அந்த கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுத்து தெளிவான முடிவு, அது 11th குரூப்பா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், தெளிவான முடிவுகளை எடுக்கிற பலனை கர்த்தர் கொடுப்பார். நான் நம்புறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு அவர் நினைச்சா எதை வேணாலும் எனக்கு செய்ய முடியும். எதை வேணாலும் தாழ்த்துக்கமே உயர்த்துகிறோம். மேன்மைப்படுகிறார். ஏதோ பெயருக்காக புகழுக்காக அல்லப்பா, தேவையான பெயர் புகழ் நீர் கொடுத்திருக்கிறீர். நாமத்தை மாத்திரம் மேம்படுத்துறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.